ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம ஒரு புது ஸ்டோரி ரிவ்யூ தாங்க பார்க்க போறோம். என்ன ஸ்டோரி அப்படின்னா, ஸோ ஈவினிங் 2:30க்கு ரிலீஸ் ஆகுற சூப்பரான ஒரு சீரியல் பத்தி தாங்க ரிவ்யூ பார்க்க போறோம். நம்ம வான்மதியோட கதையை தான் பார்க்க போறோம். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. நான் ஆரம்பத்துலேருந்தே இந்த எபிசோட்ஸை தொடர்ச்சியா பார்த்துக்கிட்டு இருக்கேன். பட் நான் அதை பத்தின ரிவ்யூ இது வரைக்கும் கொடுக்கவே இல்லை. பட் இப்ப எனக்கு ரிவ்யூ கொடுக்கணும் அப்படின்னு ஆசையா இருந்துச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு வந்துட்டு ரொம்பவே சூப்பரான ஒரு தீம் கதைக்களத்தோட போய்கிட்டு இருக்கு. நம்ம அந்த கார்த்திக் கதையை விட இது ரொம்பவே சூப்பரா இருக்கு அப்படின்னு எனக்கு தோணுது. நீங்க ஏதாவது இந்த ஸ்டோரிஸை பாக்குறீங்களா? மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இன்னையில இருந்து நம்ம இந்த ஸ்டோரிஸ் பத்தின கதையை டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ என்ன நடக்குது அப்படின்னா, ப்ரொமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ப்ரொமோ பத்தின ரிவ்யூவை இப்ப நம்ம பார்ப்போம். ஸோ பிப்ரவரி 24ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்ப்போம். என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம ஹீரோயினுக்கு வந்துட்டு மனசு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. நம்ம இவ்ளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கோம். நம்மளுக்கு இவ்ளோ பெரிய அநியாயம் நடந்திருக்கு. ஸோ நம்ம வந்து அத்தைய வந்து நம்ம சொல்லிடக்கூடாது எதுவுமே. அத்தைய வந்து ஏமாத்திடக்கூடாது. நம்ம வந்து அவரை கல்யாணம் பண்ணிக்கவே கூடாது. அது ரொம்ப பெரிய தப்பு. நான் ரொம்ப தப்பான பொண்ணு. இந்த கல்யாணத்தை நிப்பாட்டணும் அப்படின்னு ஹீரோயின் நினைக்கிறாங்க. அப்ப அவங்க அப்பாவும் அம்மாவும் ரொம்ப வந்து பிடிவாதம் பண்ணி நம்ம ஹீரோயினை ஒத்துக்க வைக்கிறாங்க. இங்க பாரு, இந்த விஷயம் யாருக்குமே தெரியாது. அவங்கள மாதிரி ஒரு சம்மதம் நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. அவங்க ரொம்ப நல்லவங்க. அப்படியெல்லாம் எந்த தப்பும் நடந்துறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நீ வந்து கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா, இல்லம்மா, இது வந்து ரொம்ப பெரிய தப்பு. பொய்ய வந்து மறைக்கவே கூடாது. உண்மையை மறைக்கவே கூடாது. பொய் சொல்லவே கூடாது. அவங்க நமக்கு நிறைய நல்லது பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு நம்ம இப்படிப்பட்ட துரோகத்தை பண்ணவே கூடாது. நான் வந்து கல்யாணம் பண்ணிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ரொம்ப பிடிவாதம் பண்றாங்க. அந்த ஹீரோயினோட அக்காக்காரி இருக்காங்கல்ல, அவங்க தான் இது எல்லாத்துக்குமே காரணம். அவங்க தான் இந்த சூழ்ச்சி எல்லாத்தையுமே பண்ணிக்கிட்டு இருக்கிறது. நம்ம ஹீரோயினுக்கு நடந்த அநியாயத்துக்கு முழு காரணமே அவங்க தான். அவங்களும் அவங்க அம்மாவும் தான் காரணம். அவங்க அம்மா வந்து ஒரு போனை தொலைச்சிட்டாங்க. அந்த போன்ல ரொம்ப பெரிய ஒரு ஆதாரம் இருக்கு. சோ அந்த போனை வந்துட்டு தேடிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அந்த மேடையில நின்று இந்த தாம்பலம் எல்லாம் கொடுப்பாங்கல்ல, அந்த சீன் நடந்துகிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் அந்த அதிகாரிங்க இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்துட்டு ஒரு விஷயம் தெரிய வருது. நம்ம ஹீரோயின் பிடிச்சு தள்ளிவிட்ட ஆளு இறந்துட்டாரு அப்படின்னு தெரிய வருது. உடனே அவங்க என்ன பண்றாங்கன்னா, நேரா மண்டபத்துக்கு வராங்க. அப்போ இன்னொரு பக்கம் அதுக்கு முன்னாடியே இன்னொரு விஷயம் நடக்குது. அந்த வில்லி இருக்காங்கல்ல, நம்ம ஹீரோயினோட அக்கா, அவங்க அந்த போனை கண்டுபிடிச்சிடுறாங்க. அந்த போன்ல ஒரு வீடியோ இருக்கு. அந்த வீடியோ யாரு கையிலயாவது கிடைக்கணும் அப்படின்னு நினைச்சாங்க. பட் இது வரைக்கும் யாரு கையிலயும் கிடைக்கல. இவங்க கையில தான் கிடைச்சிருக்கு. சோ இதை எப்படியாவது வந்து நம்ம எல்லாருக்கு முன்னாடியிலையும் போட்டு காமிக்கணும். அப்பதான் இவ வந்து அவமானப்படுவா. இந்த கல்யாணமும் நிக்கும் அப்படின்னு பிளான் பண்றாங்க. அவங்க அம்மா கிட்ட, அம்மா, இந்த வீடியோவை எப்படியாவது எல்லாரும் பாக்குற மாதிரி போடணும். இப்ப என்ன பண்றதுன்னு கேக்குறாங்க. அதுக்கு அந்த அம்மா சொல்றாங்க, ஏய், அதை நான் பாத்துக்கிறேன்டி, குடுடி அப்படின்ட்டு வாங்கி அவங்க செல்ஃபி எடுத்தாங்கல்ல, அந்த போட்டோவை மட்டும் டெலீட் பண்ணிட்டு அப்படியே அந்த போட்டோவை, அந்த வீடியோவை கொண்டு போய் அந்த மண்டபத்துல வந்து வீடியோ எல்லாம் ஓடும்ல, அதுல போயிட்டு கனெக்ட் பண்ணிடுறாங்க. அப்போ மேடையில நின்று நம்ம வான்மதி, அவங்களோட ஃபியூச்சர் ஹஸ்பண்ட், அப்புறம் நம்ம வான்மதியோட அத்தை எல்லாரும் இருக்காங்க. அந்த நேரத்துல அந்த வீடியோ டெலிகாஸ்ட் ஆகுது. அதுல நம்ம ஹீரோயினுக்கு நடந்த அநியாயம் அப்படியே டெலிகாஸ்ட் ஆகுது. இது எல்லாத்தையும் எல்லாரும் பார்த்ததோட அதிர்ச்சியாகி எந்திரிக்கிறாங்க. ஐயோ, என்ன இது, இந்த பொண்ணுக்கு இவ்வளவு பெரிய அநியாயம் நடந்திருக்கு அப்படின்னு எல்லாருமே எந்திரிக்கிறாங்க. அப்போ ஒருத்தவங்க சொல்றாங்க, இந்த பொண்ணுக்கு கொஞ்சம் கூட வெக்கமாவே இல்ல. இந்த பொண்ணுக்கு எவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு, அதெல்லாம் பெரிய விஷயமா எடுத்துக்காம இன்னொருத்தல கல்யாணம் பண்றதுக்கு வந்து நின்னுட்டாலே அப்படின்னு பேசுறாங்க. இன்னொரு பக்கம், ஆமா, இது மாதிரி இந்த அம்மா வந்து ரொம்ப நல்லவங்க. இவ்வளவு பெரிய விஷயம் நடந்தும் அவங்க பையனுக்கு இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு செட் ஆஃப் பீப்புள் பேசுறாங்க. இன்னொரு செட் ஆஃப் பீப்புள் என்ன பேசுறாங்கன்னா, இந்த பொண்ணு மாதிரி ஒரு அசிங்கம் வேறு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. இது எல்லாத்தையும் நம்ம ஹீரோயின் காதுல வாங்கினதோட நம்ம ஹீரோயினுக்கு வந்துட்டு என்ன பண்றதுன்னே புரியல. இதுக்கு மேல நம்ம எதுக்கு இருக்கணும் அப்படின்னு ஓடுறாங்க. அப்ப நம்ம ஹீரோயினோட அத்தை டக்குன்னு அவங்களோட கையை பிடிச்சு, ஏய், எங்க போற, நில்லு அப்படின்னு கேக்குறாங்க. ஹீரோயின் சொல்றாங்க, இல்லத்த, இதுக்கு மேலேயே நான் இருந்து என்ன பண்ண போறேன், எனக்கு அவமானம் தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. எனக்கு வந்து இருக்கவே பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்துட்டு கத்தி கதறி அழுகுறாங்க. அப்ப அத்தை சொல்றாங்க, இங்க பாரு, என்னை பொறுத்த வரைக்கும் அப்படியெல்லாம் எதுவும் நடந்திருக்கும் அப்படின்னு எனக்கு தோணவே இல்லை.
ஓ மேல எந்த தப்புமே இல்ல. இங்க பாரு, நீ ஏன் கவலைப்படுற, நான் இருக்கேன்னு அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. அப்ப ஹீரோயினோட அம்மா அப்பா ரெண்டு பேருமே வந்து அண்ணாமலைய பார்த்து கையெடுத்து கும்பிட்டு, இங்க பாரு, என்னை மன்னிச்சிரு. என் பொண்ணு அப்பவே இந்த கல்யாணம் வேண்டான்னு சொன்னா. ஆனா நாங்க தான் அவளை பிடிவாதம் பண்ணி இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க வச்சோம். அவ வந்து ஒத்துக்கவே மாட்டேன்ட்டா அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. அதுக்கு அவங்க சொல்றாங்க, இங்க பாருங்க, என்ன பொறுத்த வரைக்கும் என் மருமக மேல எந்த வித தப்பும் இல்ல. என் மருமக இந்த கல்யாணத்துக்கு தயாரா இருக்கிறா. என்னோட பையன் கண்டிப்பா என் மருமகளை கல்யாணம் பண்ணிப்பான். அதுல எந்த வித மாற்றமும் இல்ல. நீங்க யாரும் கவலைப்படாதீங்க. என் மருமகளுக்கு நடந்த அநியாயத்துக்கு நான் கண்டிப்பா தட்டி கேட்பேன் அப்படின்னு. அப்போ அந்த இடத்துக்கு அதிகாரிங்க வராங்க. அதிகாரிங்களை பார்த்ததும் எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. என்னடா இது, அதிகாரிங்க வந்திருக்காங்களே அப்படின்னு ஷாக் ஆகுறாங்க. அதிகாரிங்க வந்ததோட நேரா அண்ணாமலைய பார்த்து, இங்க பாருங்கம்மா, இந்த பொண்ணை வந்துட்டு நாங்க கூட்டிட்டு போறதுக்காக வந்திருக்கோம். இந்த பொண்ணு ரொம்ப பெரிய தவறு பண்ணிட்டு இங்க வந்து தப்பிச்சு இருக்காங்க. இதை கேட்டதும் அவங்க கேக்குறாங்க, என்னது, ஏன் மருமக தப்பு பண்ணாளா, ஏன் மருமக என்ன தப்பு பண்ணா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அவங்க சொல்றாங்க, இங்க பாருங்க, ஒரு பையனை கீழே தள்ளி விட்டுட்டு அவன் வந்து என்ன ஆனா அப்படின்னே தெரியல. அதனால இந்த பொண்ணை கைது பண்றதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இதை கேட்டதும் அந்த பொண்ணு நேரா அவங்க அத்தைய பார்த்து, அத்தை, நான் பண்ணது தப்புதான் அத்தை. சோ என்ன அவங்க புடிச்சிட்டு போறதுதான் சரி அப்படின்னு. அதுக்கு அவங்க சொல்றாங்க, ஏய் நீ அமைதியா இரு, அப்படியெல்லாம் எதுவும் நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதிகாரிங்க நேரா அவங்கள பார்த்து, இங்க பாருங்க மேடம், எங்க கிட்ட ஆதாரம் இருக்கு. இந்த பொண்ணை கைது பண்ணி கூட்டிட்டு போறதுக்காக தான் வந்திருக்கோம். சோ எங்க வேலையை செய்ய விடுங்க, நீங்க தேவையில்லாம வந்து தடுக்காதீங்க அப்படின்னு. இதை கேட்டதும் அந்த இடத்துக்கு ஜனாமா வராங்க. அவங்க வந்துட்டு, ஒரு நிமிஷம் இருங்க அதிகாரி அப்படின்னு சொல்ல எல்லாருமே அவங்கள பாக்குறாங்க. பார்த்ததும் ஜனாமா அந்த இடத்துல நேரா வந்து ஹீரோயினை பார்த்து, இங்க பாரு, நான் அப்பவே சொன்னேன்ல, உன் பிரச்சனை ஏன் பிரச்சனை மாதிரி, இத யாரு தப்பு பண்ணாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பா தண்டனையை கொடுப்பேன் அப்படின்னு சொன்னேன்ல, தைரியமா இரு, உன் பிரச்சனை ஏன் பிரச்சனை மாதிரி அப்படின்னு அப்பவே நான் உன்கிட்ட சொன்னல. அதே மாதிரி நான் உண்மையை கண்டுபிடிச்சிட்டு வந்துட்டேன். சோ இதுக்கப்புறமும் நீ கவலைப்படணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. உன்னை யாரும் இனிமே எதுவும் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு. அதிகாரிங்க அவங்கள பார்த்து, இங்க பாருங்க மேடம், இந்த பொண்ணு தப்பு பண்ணியிருக்கா. இந்த பொண்ணால ஒருத்தன் என்ன ஆனானே தெரியல. சோ இந்த பொண்ணு அதுக்கு பதில் சொல்லிதான் ஆகணும் அப்படின்னு. இதை கேட்டதும் ஜனாமா சொல்றாங்க, இங்க பாருங்க, அப்படியெல்லாம் எதுவுமே நடக்கவே இல்லை. அந்த பையன் உயிரோட தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை, டேய் வாடா அப்படின்னு சொல்ல, அப்ப அந்த பையன் அந்த இடத்துக்கு வரான். அவனை பார்த்ததும் நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. அப்ப ஜனாமா கேக்குறாங்க, இவன் தானமா அப்படின்னு. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, ஆமா ஆண்டி, இவன் தான் அப்படின்னு. அப்போ அண்ணாமலை கேக்குறாங்க, இங்க என்ன நடக்குது அப்படின்னு. அப்போ ஹீரோயின் நடந்தது எல்லாத்தையுமே சொல்றாங்க. இது எல்லாத்தையும் கேட்டதும் அவங்களுக்கு ரொம்பவே அதிர்ச்சியா இருக்கு. அப்போ அந்த வில்லி இருக்காங்கல்ல, அந்த ஜனாமா கூட்டிட்டு வந்த ஆளை பார்த்துட்டு ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க. ஐயோ, இவன் வந்துட்டானா, இவன் கண்டிப்பா நம்மள காட்டி கொடுத்தாலும் கொடுத்துருவானே அப்படின்னு பயப்படுறாங்க. அப்போ வில்லி நேரா அவங்க அம்மாவை பார்த்து, என்னம்மா இது, இப்படி வசமா சிக்கிட்டோம், இப்ப என்னம்மா பண்றது அப்படின்னு கேட்க அவங்க சொல்றாங்க, இங்க பாருடி, நீ எதுக்கும் கவலைப்படாத. அப்படி பிரச்சனை நம்மளை நெருங்கி வந்துச்சு அப்படின்னா நான் உன்னை எப்பவுமே காட்டி கொடுக்க மாட்டேன். நான் தான் பண்ணேன் அப்படின்னு நான் ஒத்துக்கிறேன். சோ நீ எதுக்கும் கவலைப்படாத அப்படின்னு சொல்ல, அப்ப வில்லி சொல்றாங்க, அம்மா எனக்கு என்ன பண்றதுன்னே புரியல. இவன் இப்படி டக்குன்னு வருவான் அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லம்மா அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஜனாமா நேரா அந்த ஆளை பார்த்து, ஏ டேய், நடந்தது எல்லாத்தையும் எல்லாருக்கு முன்னாடி இல்லை சொல்லுடா அப்படின்னு சொல்ல, அவங்க நேரா நம்ம ஹீரோயினை பார்த்து கையெடுத்து கும்பிட்டு, இங்க பாருமா, என்னை மன்னிச்சிரு. அப்ப நடந்தது எதுவுமே உண்மை கிடையாது. நான் வந்து உன்னை தொடவே இல்லை அப்படின்னு சொன்னதும் அப்பதான் நம்ம ஹீரோயினுக்கு நிம்மதி ஆகுது. அப்ப நம்ம ஹீரோயின் அவங்க அத்தைய கட்டிப்பிடிச்சு அழுகுறாங்க. அப்ப ஜனாமா சொல்றாங்க, டேய் மிச்சத்தையும் சொல்லுடா அப்படின்னு. அவங்க சொல்றாங்க, இங்க பாருங்க, அப்படி எந்த விதமான தவறும் நடக்கவே இல்லை. இது எல்லாத்துக்குமே காரணம் நான் தான். இத கேட்டதும் அதிகாரிங்க நேரா அவனை பார்த்து, டேய் உன்னை, நீ எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்க அப்படின்ட்டு அவனை கைது பண்ண போக, அப்போ அந்த ஹீரோயினோட அத்தை டக்குன்னு அதிகாரிங்களை பார்த்து, ஒரு நிமிஷம் இருங்க, இவன் கிட்ட கேட்க வேண்டிய கேள்வியை நான் இப்ப கேட்டே ஆகணும். டேய், யாரிடம் உங்களை இப்படி செய்ய சொன்னது அப்படின்னு சொன்னதும் அவனுங்க ரொம்ப அதிர்ச்சியா இருக்கிறானுங்க. ஐயோ, நம்ம உண்மையை சொல்லிட்டா பிரச்சனை ஆகிருமே அப்படின்னு வில்லி ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்போ அத்தை கேக்குறாங்க, இப்ப சொல்ல போறியா இல்லையா அப்படின்னு. அப்ப அவன் சொல்றான், இந்த மண்டபத்துல உள்ள ஒருத்தவங்க தான் செய்ய சொன்னாங்க.
அவங்க காசு நிறைய கொடுத்து என்ன இப்படி செய்ய சொன்னாங்க, அதனாலதான் நான் இப்படி செஞ்சேன் அப்படின்னு. இதை கேட்டதும் நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவே அதிர்ச்சி ஆகுது. என்ன சொல்றீங்க, இந்த மண்டபத்துல உள்ளவங்க தான் அப்படி செய்ய சொன்னாங்களா, யாருன்னு சொல்லுங்க அப்படின்னு. அப்ப அவங்க சொல்றாங்க, இது மாதிரி உங்க அக்கா இருக்காங்கல்ல, உங்க கூட வந்தாங்களே அவங்கதான் உங்களை கடத்திட்டு போக சொன்னாங்க, அவங்க சொன்னதுனாலதான் நாங்க இப்படி செஞ்சோம். இது கேட்டதும் எல்லாருமே சேர்ந்து அந்த வில்லிய பாக்குறாங்க. அப்போ அண்ணாமலை நேரா வில்லிய பார்த்து, ஏய் என்ன காரியம் பண்ணிருக்க அப்படின்னு சொல்ல, அப்ப அவங்க சொல்றாங்க, இங்க பாருங்க, அவன் சொல்றது எல்லாமே பொய்யே, என்னை எப்படியாவது பிரச்சனையில மாட்டி விடணும், அவன் வந்து தப்பிக்கணும் அப்படிங்கறதுக்காக ஏன் மேல பழி போடுறான், நான் எல்லாம் அப்படி பண்ற ஆளே கிடையாது அப்படின்னு. இதை கேட்டதும் அந்த நம்ம ஹீரோயினோட அம்மா இருக்காங்கல்ல, அவங்களுக்கு சரியான கோவம். நேரா அவங்க மூத்த பொண்ணுகிட்ட போயிட்டு, ஏண்டி இப்படி ஒரு காரியத்தை பண்ண, எல்லாத்துலயுமே அவ உனக்கு விட்டு கொடுத்துருக்கா தெரியுமா, எனக்கு வேண்டாம், என் அக்காவுக்கு போதும், ஏன் இந்த கல்யாணத்தை கூட அவ விட்டு கொடுக்க பார்த்தா, நாங்க தான் எல்லாத்தையுமே விட்டு கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி இப்படி சொல்லி வச்சிருக்கோம். ஆனா நீ என்ன காரியம் பண்ணிருக்க உன் அக்காவுக்கு, உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லடி அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. இது கேட்டதும் அந்த வில்லி சொல்றாங்க, இங்க பாருங்க, எல்லாரும் சேர்ந்து என்ன என்னைய பழி சொல்றீங்க, எனக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்னு. அப்ப அத்தை என்ன பண்றாங்கன்னா, நேரா அந்த வில்லி கிட்ட வந்துட்டு பலார்னு கன்னத்துல ஓங்கி ஒரு அற வருவாங்க. அவங்க அதிர்ச்சியாகி, இப்ப என்ன எதுக்கு அடிக்கிறீங்க அத்தனை பேருக்கு முன்னாடி அப்படின்னு சொல்ல, அதுக்கு அவங்க சொல்றாங்க, நீ பண்ண காரியத்துக்கு உன்னை அடிக்காம என்ன பண்றது, உன் தங்கச்சி உனக்கு என்னடி பாவம் பண்ணா, உனக்கு எவ்வளவு நல்லது பண்ணிருக்கா, நீ எப்பவுமே நல்லா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக உனக்கு நல்லது மட்டும்தான் பண்ணிருக்கா, ஆனா நீ அவளை கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்காம அவளோட வாழ்க்கையவே இப்படி காலி பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிருக்க. இதுல இருந்தே தெரியுது நீ எப்படிப்பட்ட ஒருத்தி அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியுது, மனசாட்சியே இல்ல உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. அப்ப அந்த அம்மா பேசுறாங்க, ஆமா உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லடி அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. அப்ப அந்த வில்லிக்கு செம்ம காண்டாகுது, எல்லாருமே சேர்ந்து நம்மள பேசுறாங்களே அப்படின்னு. வில்லியோட அம்மா டக்குன்னு வந்துட்டு, இங்க பாருங்க, அவளோ ஒண்ணு பேசாதீங்க, இது எல்லாமே செஞ்சது நான் தான், இது மாதிரி என் பொண்ணு அந்த வீட்டுக்கு மருமகளா போக வேண்டியது, ஆனா இவ அந்த வீட்டுக்கு மருமகளா போறாளே அப்படின்னு கோவத்துல நான் அப்படி பண்ணேன், மற்றபடி என் பொண்ணு மேல எந்தவித தப்பும் கிடையாது, இது எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இடையில வந்து சொல்றாங்க. இதை கேட்டதும் வான்மதிக்கு அப்பதான் நிம்மதி ஆகுது, அப்பாடா அம்மா இடையில வந்து ஒத்துக்கிட்டாங்க, நம்ம தப்பிச்சிட்டோம் அப்படின்னு அப்பதான் நிம்மதி ஆகுது. அப்ப எல்லாருமே சொல்றாங்க, இந்த பொம்பளைய எதுக்கு இந்த இடத்துல நிக்க வச்சிருக்கீங்க, இந்த இடத்துல இருந்து அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. இருந்தாலும் அந்த அத்தைக்கு வந்துட்டு இந்த வில்லி மேலதான் சந்தேகமா இருக்கு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் அவங்க பெரியம்மாவை பார்த்து, ஏமா நீ இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கண் கலங்குறாங்க. அப்ப அண்ணாமலை நேரா அவங்க மருமகளை பார்த்து, இங்க பாரு, அதான் எந்தவித தவறும் நடக்கல அப்படின்னு தெரிஞ்சிருச்சுல்ல, நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா அந்த அதிகாரிங்க வந்துட்டு வில்லியோட அம்மாவையும் அந்த ஆளையும் கைது பண்ணி அந்த இடத்துல இருந்து கூட்டிட்டு போறாங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு வில்லி செம்ம டென்ஷன் ஆகுறாங்க, என் அம்மாவையே பிடிச்சு கொடுத்துட்டீங்கள, உங்களை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம காண்ட் ஆகுறாங்க. சோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றதுதான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. ஸோ என்ன நடக்குதுன்னா, கண்டிப்பா நம்ம அத்தை வந்துட்டு எல்லா உண்மையும் கண்டுபிடிச்சிருவாங்க, தப்பு பண்ண அந்த வில்லிக்கு தண்டனையும் கிடைக்கும். நம்ம புதுசா ஹேர் கிளிப் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். ஸோ நம்ம கிட்ட அஃபோர்டபுள் ரேட்ல 5 ருபீஸ், 10 ருபீஸ், 50 ருபீஸ் ஆஃபர் வரைக்கும் இருக்கு. ஸோ இந்த ஆஃபர்ஸை நீங்க பயன்படுத்திக்கணும் அப்படின்னா சீக்கிரம் ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க. வாட்ஸ்அப் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், அந்த வாட்ஸ்அப் நம்பர்ல நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணலாம். ஸோ இது வரைக்கும் நம்மளுக்கு தொடர்ச்சியா ஆதரவு கொடுத்த உங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோல பார்ப்போம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்க பாத்துக்கிட்டு இருக்க இந்த செடி என்ன செடி அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? என்ன செடி அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க.